ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல போட்டோஷாப்ல ஒரு போட்டோவை இம்போர்ட் பண்ணி எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாம ஜஸ்ட் ஒன் கிளிக்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாவே சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ரொம்ப குவிக்காவே உங்களுடைய போட்டோவுக்கான பேக்ரவுண்டை நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். சோ வாங்க அது எப்படிங்கறத பத்தி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் guys, வெல்கம். இப்போ போட்டோஷாப் ஓபன் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் 2021 வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய அம்மா ஃபோட்டோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் PSCC 2021 ரிமூவ் பேக்ரவுண்ட். ஸோ 18 ஃபைல் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் போங்க, ஆக்ஷன் கொடுங்க. ஸோ இதனுடைய ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt + F9. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லோட் ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபைலை வந்து எங்கே வச்சிருக்கீங்களோ அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன் கிளிக் கொடுத்துட்டு லோட் கொடுத்துருங்க. சிம்பிள், அவ்வளோதான். இப்போ இந்த ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயர் அதை வந்து அன்லாக் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க, ப்ளே கொடுத்துருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒன் கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இப்போ இந்த கமெண்ட் கேட்கும். ஸோ ஓகே கண்டினியூ கொடுத்துருங்க, கண்டினியூ கொடுங்க. இது போல் ஹேர் மாஸ்க் கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை இங்கே ஹேரில் வந்து ஒரு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க, ஓகே கொடுங்க. இப்போ அகைன் ஓகே கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ இது போல் ஒரு கலரில் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த கலர் லேயரை வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கானை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் எடிட் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடுத்திருக்கேன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நான் இங்கே அப்ளை கொடுத்துறேன். பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எந்த ஒரு ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்படி ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பாட்டமில் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ்டு கலரில் இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் பென் டூல் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் எப்படி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிடும். ஜஸ்ட் டிலீட் கொடுத்துருங்க. சிம்பிள் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமாக பேக்ரவுண்ட் அதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.